வணக்கம் மக்களே! நம்முடைய இன்று ஒரு தகவல் யூடியூப் சேனலுக்காக மற்றும் ஒரு புதிய பதிவு. நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். ஓகே. அதுக்கு முன்னாடி எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க நலமுடன். ஓகே. இந்த ஏற்கனவே ஒரு தடவை நான் பொட்டானிக்கல் கார்டன் பிஃபோர் போட்டிருந்தேன். ஒரு 2 வீக்ஸ் பேக்கு. ஸோ இப்போ வந்து என்னன்னாக்கா, அந்த இயர்லி 2 டைம்ஸ் வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அது வந்து இப்போ ஜனவரி 26 ரிப்பப்ளிக் டே அப்போ பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் முன்னே சொல்லியிருந்தேன், போயிருந்தேன். நான் போயிட்டு வந்தேனாக்கா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இதை பற்றின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் போயிருந்தேங்க. ஸோ ரியலாகவே சொல்கிறேன், ஃப்ளவர்ஸ் எக்ஸலண்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இதே இடத்துல நார்மல் ஃப்ளவர்ஸ் தான் இருந்தது. இப்போ இதுக்காகவே நல்லா மெனக்கெட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அது தெரியுங்க, நான் போன ஒரு சண்டே வேறவா, 100 ருபீஸ் வாங்கிட்டாங்க. வீக் டேஸில் 80 ருபீஸு. ஸோ மற்ற நாளில் வந்து 100 ருபீஸ் வாங்கிட்டாங்க. அதுவும் 27th இது முடிஞ்சு போச்சு. சரி, நமக்கு டைம் இருக்கும்போது தானே போக முடியும் சண்டேல. ஸோ போயிட்டு வந்தேன். உண்மையிலுமே இங்கே ரொம்ப செம்ம கூட்டம். என்ன கூட்டம் இது பாருங்க, வீடியோலேயே பார்ப்பீங்க, நல்லா தெரியும் தெரியும் உங்களுக்கு. அது இந்த லேக்கு எல்லாமே வந்து கார்டன் நல்லா வந்து புதுப்பிச்சிருக்காங்க. ஸோ நல்லா அப்போ பார்த்ததோட இப்போ நல்லாவே இருக்குது. எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒர்த்து தான். ஸோ எல்லா இடத்துலையும் ஃப்ளவர்ஸுங்க, சும்மா கண்கொள்ளா காட்சி. என்ன இருந்தாலும் நம்ம அந்த பூக்கள்ன்றது வந்து நம்மளோட எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலுங்க, அழகான ஒரு மலர்ந்த ஒரே ஒரு பூ, ஒரு செடியில் ஒரே ஒரு பூ பார்த்துருந்தாலுமே கூட நமக்கு அன்னைய பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே மறந்து போய் ஸோ பர்ஃபெக்டாக அன்னைக்கு நாளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல நல்லா இருக்கும். அவ்வளோ சந்தோஷமாகவும் மனசு அமைதியாகவும் இருக்கும். அது பாருங்கள் சன்ஃப்ளவர். சன்ஃப்ளவரோட ஆச்சரியம் பாருங்களேன். சூரியன் வந்து எந்த டைரக்ஷன் போயிட்டே இருக்கோ அழகாக அது திரும்பிக்கிட்டே இருப்பாருங்களேன். இதெல்லாம் யாருங்க சொல்லுங்க? இந்த எப்படி ஒரு இயற்கை பாருங்களேன். தானா அந்த டைரக்ஷன்ல நான் போகும்போது ஒரு 3:30 இருக்கும். அப்படியே பாருங்க எப்படி திரும்பி இருக்கும் சூரியனை பார்த்து. என்ன ஒரு லவ் பார்த்தீங்களா சூரியகாந்தி. அதனால தான் சூரியகாந்தி பூ வச்சிருக்காங்க போல. அழகா அது சூரியன் எந்த டைரக்ஷன்ல போதோ அழகா திரும்பிட்டு இருக்கு பாருங்க. ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை என்ன கான்செப்ட்னா ராமாயணம் கான்செப்ட் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ வால்மீகி முனிவர் வந்து ராமாயணம் எழுதுற மாதிரி அதில் நடந்த சில எல்லாமே கன்னடால போட்டிருந்தாங்க. நமக்கு தான் கன்னடா தெரியாதே. கத்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா. சொல்பா அர்த்தம் ஆகுற அளவுக்கு கத்துக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் கன்னடா கத்துக்குவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இங்க பாருங்க. ஸோ இதுதாங்க அந்த இந்த ஃப்ளவர் ஷோவில் மெயின் தீம் இதுதான். ஸோ இதுதான் அவ்வளோ கூட்டம். ஸோ நல்லா பண்ணியிருந்தாங்க. க்ரௌடு என்னால் கரெக்டாக ஃபோட்டோஸ் எடுக்க முடியல, நிற்கவே முடியல. அப்படி இருந்தால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கேன். அது சும்மா சொல்லக்கூடாதுங்க, நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணுறோம் நிற்கிறோம். பட் எவ்வளோ க்ரௌட் நமக்கு பின்னாடி நிற்கிறாங்க, அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, இதெல்லாம் எப்பயோ வருஷத்துக்கு ஒரு தடவைன்னும் போது நம்ம இதெல்லாம் மெமரிஸ் நம்ம கொண்டு வந்து தானே ஆகணும். ஸோ வேறு வழி இல்லை. கஷ்டத்தோட கஷ்டமாக எல்லாத்தையும் பார்த்து முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஃப்ளவர்ஸ் முதலே நான் காமிச்சிட்டேன். ஒவ்வொரு கார்னர்லையும் அழகாக புக் ஷோ மாதிரி புக்கே மாதிரி அழகாக பண்ணியிருந்தாங்க. கீழே பார்க்கணுமே சும்மா அழகாக இருந்துச்சுங்க. நம்ம கவலை எல்லாம் மறந்து போய் இது பாருங்க, அதோட கதைகள் அப்படியே தாத்தது பார்த்தீங்களா? எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கு. விதவிதமான ஃப்ளவர்ஸ், விதவிதமான ரோசஸ்ஸு. பெங்களூர்னாவே ஃப்ளவர்ஸ் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. பட் இவ்வளோ வகையான ஃப்ளவர்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கு. சும்மா ஒரு தடவை பார்த்த அன்னைக்கே அவ்வளோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டு மைண்டு. என்ன இருந்தாலும் இயற்கை இயற்கை தாங்க. சும்மா சொல்கிறேன், இன்னைக்கு நம்ம வந்து விஞ்ஞானம் அது இது கரெக்டு, விஞ்ஞானம் தேவை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஓரளவுக்கு நமக்கு தேவைக்கு அதை யூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் வந்து நம்ம இயற்கையோட ஒன்றி வாழ பழகணுங்க. அந்த காலத்து மக்கள்லாம் எப்படி 100 வயசு 150 வயசுல வாழ்ந்தாங்க? அவங்க எல்லாமே இயற்கையோட வாழ்ந்தாங்க. இது அந்த ராமர் வனவாசம் போனப்போ ஒரு குடில தங்கியிருப்பார் இல்லைங்களா? அந்த கான்செப்ட்ல இந்த குடில போட்டிருக்காங்க. ஃபுல்லும் ஃப்ளவர்ஸ். சுற்றி ஆஞ்சநேயர் ஸ்டாட்யூ ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாங்க, சும்மா சொல்லக்கூடாது. ஸோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கதை சொல்லி அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களாகிய உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு பதிவு.
நிறைய இருக்குதுங்க. நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். போடணும். வரிசையா இன்னும் 10, 15 இது இருக்குது. ஹோம் ரெமடிஸ் வச்சிருக்கேன். இந்த சளி இருமலுக்காக நிறைய வச்சிருக்கேன் வரிசையா. இது பாருங்க. சும்மா அழகா பாட்டுல எல்லாம் பூ. நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா பாட்டுல அழகா மண்ணு போட்டு, ஆனா ஆக்சுவலா அப்படி இல்லைங்க. உள்ள குட்டி குட்டி பாட்டு. அந்த பெரிய பாட்டுல குட்டி குட்டி பாட்டு, பாட்டு இருக்கிறதே தெரியாத அளவுக்கு ஃப்ளவர்ஸ். எவ்வளவு அழகா போகுது. நம்ம ஒத்த செடி வச்சாலே ஒரு பூ பூக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இவங்க எவ்வளவு பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணி எவ்வளவு அழகா பண்றாங்க பாருங்க. பார்க்கவே எவ்வளவு கண்கொள்ளா காட்சி அழகா இருக்கு. இதுக்கு எவ்வளவு மெனக்கெட்டு இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. பாருங்க மற்ற ஃப்ளவர்ஸ் தான். ஸோ இது எல்லாரும் வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலில் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. வரிசையாக உங்களுக்காக நிறைய வீடியோக்கள் வருது. பார்த்து நல்லா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்டே வர மாட்டேங்குது. பார்த்தா தானே கமெண்ட் வரும்ன்றீங்களா? கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச். பை பாய்.